சார் என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கோதண்டன். நான் அரக்கோணத்துலேருந்து வரேன். நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கேன். நான் ஓவரால் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டில் 1634. தேர்ட் டே கவுன்சிலிங் போயிட்டு ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்குங்க சார். உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் என்ன? எப்படி யார் உங்களை படிக்க வச்சாங்க சார்? சார் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரக்கோணம் பக்கத்தில் எச்சிபுத்தனூர் ஒரு கிராமத்தில் இருக்குங்க சார். அங்கே எங்கள் அம்மாவுடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதாரண கொத்தனார் வேலை தான், மேஸ்திரி வேலை தான் பார்க்குறாரு. எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா காசிமேடு இருக்குங்க, நைட்டு போவாங்க, அதோட மறுநாள் ஈவினிங் தான் வருவாங்க. காசிமேடு போயிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த திருவிழாங்காடு பக்கத்தில் இருக்க மோசூர், புளியமங்கலம் இந்த மாதிரி வில்லேஜஸ்லாம் சேல் பண்ணிவிடுவாங்க சார். அதே மாதிரி எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்டு. அவரால் முடியாது. எங்கள் வீட்டில் மொத்தம் 3 பசங்க. உன்னை மட்டும் எப்படியாச்சும் காப்பாற்றிட்டா போய்டும், 2 பசங்களை எப்படி கரையேற்றிட்டேன், உன்னை எப்படி தான் நான் கரையேற்ற போகிறேன்னு தெரியல, இந்த முறையாச்சும் பாஸ் பண்ணிட்டேன்னு. ஒவ்வொரு முறையும் நான் நேராக எக்ஸாம் முடிச்சிட்டேன், இல்லை இந்த முறையும் வரல. 2022 பண்ணேன். அதுக்கப்புறம் 23 வந்து எனக்கு உடம்பு சரியில்லாதனால 24 படிக்க வச்சார். 24 என்னால் சரியாக பண்ண முடியல. அப்பயும் சொன்னார், சரி இந்த வருஷமாச்சு படி, இவ்வளோ நாள் படிச்சிட்டேன், நான் எப்படியாச்சும் கஷ்டப்படுறேன், என்னால் முடியல, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, என்னோடய உயிர் இருக்கிறதுக்குள்ளே நீ எப்படியாச்சும் போயிடணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தார். சரி அவருக்காச்சும் நம்ம போடுற எஃபெக்ட்டுக்காச்சும் வேலை கிடைக்குதோ இல்லையோ, அவர் கஷ்டப்பட்டதுக்கு வேலை கிடைக்கணும். அதே மாதிரி நம்ம அம்மாவும் கஷ்டப்படுறாங்க, நம்மளுடைய ஃபேமிலியிலேயே கொஞ்சம் ஏதாச்சும் முன்னுக்கு வரணும், நம்மளால் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன் சார். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐயா வந்து சொல்லுவார், இந்த வைகரி பொழுதில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நிறைய ஸ்டடீஸ் பண்ணுவேன். அதில் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் டைம் படிக்கிறதோட அங்கே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிக்க முடியும். அதனால் நம்ம கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு நைட்டு 2 மணிக்கு எழுந்துப்பேன், 6 மணி வரைக்கும் ஐயா சொன்ன அந்த வைகரி பொழுதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் படிக்கிறத மட்டும் விடவே மாட்டேன். எப்பவும் கரெக்டாக கிளாஸுக்கு வந்தேன். நான் வந்து ஒரு 4 வருஷம் வந்தேன்னா 4 வருஷமே கரெக்டாக சனி ஞாயிறுனா கிளாஸுக்கு வந்துடுவேன் சார். இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு டிஎன்பிசி படிக்கக்கூடிய அந்த ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்கள்லாம் என்ன சொல்லுவீங்க சார்? சார் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கவுன்சிலிங் போயிட்டு ஜாப் எடுத்து எங்கள் வீட்டில் சொல்கிறேன். சொன்ன உடனே பார்த்திங்கன்னா இது மாதிரி எனக்கு வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நான் கவுன்சிலிங் போனதும் அவங்களுக்கு சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, இந்த டிஎன்பிசினா என்ன, இது இப்படி ஒரு வேலை கொடுப்பாங்களா. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இது சும்மா ஏதோ போயின்னு இருக்கான், ஊரை ஏமாத்தின்னு இருக்கான். இது மாதிரி இப்போ நான் போய் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா கிட்டே சொல்கிறேன், இது மாதிரி வேலை கிடச்சினா அதுனா ஃபுல் கவர்மெண்ட்டா, இது என்ன வேலைப்பா, உண்மையிலேயே வேலை கொடுத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. எங்கள் ஊர்லேயே வந்து சில பேர் வந்து கேட்குறாங்க, இதில் உண்மையிலே கவர்மெண்ட் வேலையா இல்லை சும்மா வேலையாப்பா அப்படின்ற மாதிரி தான் கேட்டுக்காங்க. இது ரொம்ப இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஏடிசியில் வந்து ஜாயின் பண்ணது ரொம்ப கொடுத்து வச்சிருக்கு சார்.